என்ன மிஸ்டர் பாலு, யாராவது லோன் வாங்கிட்டாலும் டீடைல்ஸ் கேட்டா எல்லாத்துலயும் சீதா சீதா இருக்கீங்களே, எதோட தப்பு நடந்துச்சு? தப்பு நடக்காதனால தான் சார். சாரி சார், பார்த்து கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். சார் முடிச்சிட்டேன் சார். நேம்ஸ் எல்லாம் ஓகே, பட் யாராரு எவ்வளவு பணம் பாக்கின்னு எழுதலையே, அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. சும்மா இல்லை சார், எனக்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்கி, நான் போகணும் சார். நோ 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 நோ, கணக்கு முடிச்சாகணும். நானும் கணக்கு முடிக்க தான் சார் போறேன். வரேன் சார். மூணு முழம் மல்லி. இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க, அதான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். முதல்ல நான் வாங்கிக்கிறேன், இந்த கட்டத்தை கொடுத்துருங்க. என்ன தேங்க்ஸுங்க. நான் ரோட்ல வண்டி விட்டு பேசிட்டு இருக்கேன். கோச்சிக்காதீங்க சார், இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, அதான் அவசரமா போயிட்டு இருக்கேன். ஏன் அவசரம், என் கார் எடுத்துட்டு போயேன். இல்லைங்க பரவாயில்லைங்க, தேங்க்யூ. சொல்லுங்க, மகளை கடத்திட்டு போன குழந்தையோட அப்பா என் கார்லாம் சார் இருக்காரு. யாருக்கு சந்தேகம் வராம பாத்துங்க. முகிலன் கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சா? இது வரைக்கும் வரல சார். மெசேஜ் வந்தவொடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க சார். இன்ஸ்பெக்டர் பொன்னிவளவன் பேசுறேன் சார். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சார். இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்கூலுக்கும் கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பிச்சிட்டேன். 6 மணி வரைக்கும் குழந்தைங்க எதுவும் வெளியில வராது சார். நம்ம ஆளுங்க எல்லா கார்லயும் மப்டியில இருக்காங்க சார். பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வேற வழி இல்லைன்னா முகில சுட்டு தருவீங்க. ஹலோ, நான் முகிலன் பேசுறேன். நான் ரவியோட அப்பா பேசுறேன். ரவி எப்படி இருக்கா? ரவி பத்திரமா இருக்கான். நான் சொன்ன மாதிரி பணத்தை ரெடி பண்ணிக்க. நான் ரெடி பண்ணிட்டேன். உடனே பெசன்ட் பீச் ரோட்டுக்கு வா. தனியா வந்தா உன் குழந்தைய உயிரோட பார்க்கலாம் சார். நாம நினைச்ச மாதிரியே அந்த முகிலன் பெசன்ட் பீச் ரோட்டுக்கு உடனே வர சொல்லிருக்கேன் சார். உடனே மூவ் பண்ணுங்க. பி கேர்ஃபுல். பேங்க்குக்கு வேணா போன் பண்றீங்களா? அதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியாதா? அதனால பாடம் வந்துரும் பேச முடியும். வந்திருக்காரு. டெல்லி வரைக்கும் கட் பண்ணீங்க. நீங்க வேற அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட இருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியா வந்திருக்குது. சாருக்கு என்னால என்ன நாசா போல? எலெக்ஷன் வருது, நாங்க தோத்து எதிர்கட்சி ஜெயிச்சிடும் போல இருக்கு. நீங்க எதிர்கட்சியில மெம்பர் ஆயிடணும். நான் நம்புறேன்னா உங்களுக்கு என்ன லாபம்? என்னடா இப்படி கேட்டீங்க? நீங்க அந்த கட்சியில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி உருப்படும்? எவனும் டெபாசிட் வாங்க முடியாது. சரி, நாளைக்கே உறுப்பினர் ஆகிறேன். அந்த அட்டை எடுத்து கையெழுத்து போடுறேன். ஹலோ, அப்படியா? சொல்லிடுறேன். தாதா, நீங்க அந்த கட்சியில சேர்ற
சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடமாடிட்டான். ரொம்ப மகிழ்ச்சி தாடா. இதுக்கு நன்றி கடனா. நாளைக்கு உங்க காலை எங்க கட்சி சின்னம் ஆக்கிறேன். போயிட்டு வந்தேன் சந்தோஷத்துல. விவரம் தெரியாம உங்க காலையை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான். சத்தியமா கூட போய் சேர மாட்டான். உங்க காலை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறானே, அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி 2 காலம் போச்சான். வெரி எஃபெக்டிவ். சீதா, உன் மாமனாருக்கு மகன் இல்லாம ஆயிட்டா. மருமகளும் இல்லாம ஆயிடக்கூடாதுன்னு உன்னை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். வேற எதுவும் நினைக்காதம்மா. பொண்ணம்மா அக்கா உன்ன வச்சுக்க சொல்லு. நான் போட்டு வச்சு கூடாதம்மா. எனக்கு புருஷன் இல்ல. எனக்கும் தான் புருஷன் இல்ல. நான் வச்சுக்கல. என் புட்டன்னா என் புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அவரே திரும்ப வந்து தந்தாத்தா நான் போட்டு வச்சுக்க முடியும். முழுசா தேய்ச்சி யூஸ் பண்ணி மாசம் 2 தீவிட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த இதை மத்தியானம் அடுப்பத வச்சுக்க. இது ராத்திரி யூஸ் பண்ணிக்க. அப்புறம் நாளைக்கு நீ அடுப்பே பத்த வைக்க வேணாம். எதுக்கு? பக்கத்துல இருக்கிற கல்யாணம் பண்றதுல யாருக்கோ கல்யாணமா 2 பேரும் போய் 3 வேளையும் சாப்பிட்டு வந்துருவோம். எதுக்கு வேஸ்ட்? பெட்ரோல் இந்த வேலை விக்குது. எவனோ பொறுப்பு இல்லாம ஆட்டோட வர்றான். எங்க வந்தீங்க? மஞ்சள் குங்குமத்தோட புகுந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேண்டிய பொண்ணு எதையா கூப்பிட்டு வந்திருக்க? அதான் பார்த்த தெரியுதுல, விசிட் சொல்லியா? எந்த நேரத்துல என் பையன் பொண்ணை தொட்டு தாலி கட்டானோ அது பாய்ச்சல் சம்மந்தி. என்ன சம்மந்தி? ஏன் வந்தாயா? யாருக்கு யாரே சம்மந்தி? என் பையன் போன கையோட எல்லாம் சொன்னும் போயிருச்சு. முதல்ல கிளம்புங்க. என்னடே வீடு தேடி வந்த மருமகள? என்னது மருமகளா? இவனே எனக்கு சம்மந்தி இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவன் மட்டும் உனக்கு மருமகள் ஆக முடியும்? ஓடி உள்ள இல்லங்க, கொஞ்ச நாளாவது ஓடி அப்படியே சொன்ன உடனே உள்ள நுழைய பாருங்க. என்ன தைரியத்தை என் பொண்ணு மேல கை வச்ச? இவ்வளவு தன்மானம் உள்ளவ அப்புறம் எதுக்கு என் வீட்டு வாசப்படி வச்ச? உடனே போட மகனை இழந்திருக்கிறேன். இப்ப மருமகளால் ஆறுதலாக நினைச்சு வந்தேன். என்னது ஆறுதலா? ஏயா டெய்லி இந்த தரித்திரம் பிடிச்சி மூஞ்சில முடிச்சுட்டு போனா ஆறுதலா கிடைக்க? என்ன கதவுடைய நீ? உனக்கு உன் பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லையா? ஆமா, வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருந்தா வெளியே வெளியே போய் எங்க கர்ப்பம் ஆயிருமோ பயந்து எங்க கழட்டி விட்டு போலாம் பாக்குறேன். இதெல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? நீயாவது மகளை இழந்துட்டிக்கிற, என் பொண்ணு புருஷனை இழந்துட்டிக்கிறா. அவ்வளவு இந்த பேச்சு பேசுறியே, உனக்கு ஒரு பொண்ணு தாண்டி பேசுறியா? எனக்கு ஏரியா பொண்ணு? இனிமேல் பிறக்குங்கிற நம்பிக்கையும் இல்ல. வயசாகி போச்சுல, எதுக்கு இந்த லேடி சென்டிமெண்ட் எல்லாம் பேசிக்க? உன்னை பெற்றது ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு மகனை பெற்று கொடுத்தது ஒரு பொண்ணு. இந்த பொம்பளைக்கு பாவனை சும்மா வராது. என்ன வீட்டு வாசல் சாபத்தை சபலம் பண்ணிட்டு இருக்க? பெருசு நீ நல்லா வந்தா, உன் பொண்ணு ரொம்ப நல்லவதா, கடவுளும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அப்படி இருக்கும்போது இந்த வயசுல போன கல்யாணம் கேட்கறது அந்த மாதிரி கல்யா அதை விட்டு இங்க வந்து சாவு விட்டுருக்க. சரி போறோம். நாங்க கொடுத்த வரதட்சணை பணத்தை கேட்டு கொடு. எது வரதட்சணையா? அது செத்து போன மகன் போய் கல்யா? செத்து போன உன் பையன் வரதட்சணை பணத்தை எடுத்துட்டு போலாம். யோ, என் பையன் மாசம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். இவன் மருமகள வந்த நேரம் அவ போய் சேர்ந்தா. அந்த காசு யாரு கொடுக்கறது? ஆமாயா, நீ கொடுத்த வரதட்சணை பணத்தை அந்த அமௌண்ட்ல கழிச்சு பாரு. மிச்ச பேலன்ஸ் நீ தான் கொடுக்க வேண்டியது இருக்க. ஒரு பேப்பர் பேலன்ஸ் கொடுமா, பெருக்கி பாக்கட்டும். இனிமே இங்க நிக்கிறது அர்த்தம் வாங்க. இதைத்தானே நீங்க வந்து இறங்கணும்னு நான் சொன்ன போன கேரள இவ்வளவு பெரிய டிராமா நடத்தி நீ கண்டுபிடிச்சிட்டியா? வீட்டோட மாவளை கூட்டு போய் மாவள. ஏய் கூடி உள்ள. என்னங்க ரொம்ப ஃபீலிங்ஸ் இருந்தா கூட போடி. கார் கம்பெனி மூடணுமா? சரி, நான் இந்தியா விட்டு எங்கேயும் சர்வீஸ் பண்றது இல்ல. சார் யாரு? இவர்தான் ஹோட்டல் ஆரோக்கிய பவன் முதலாளி ஆறுமுகம். யாரு நாசமாக்கனா? தாதா, என் ஹோட்டலுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் பூரா அங்க போயிடுது. எனக்கு வியாபாரமே இல்ல. அதனால உங்க திருப்பாத்த அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டல் இழுத்து மூடிடுவான். அதுக்கப்புறம் எப்பவும் ஹோட்டல் ஜாம் ஜாம் நடக்கும் தாதா. எவ்வளவு பணம் கொண்டு இருக்கீங்க? 1,00,000 ரூபா. அத கவுண்டர்ல கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு போங்க. இவர் யாரு? அரசியல் தரகர். என்ன ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லுங்க.